கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனவரி 8, 2025. ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு பார்த்தோம்னா எல்லாம் நன்மைக்கு. அதற்கு ஆதாரமான வசனம் பார்த்தீங்கன்னா ரோமர் 8:28. ஸோ ரோமர் 8:28 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திக்கிறோம். இல்லை, அதாவது நமக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு நடக்கிறது நம்ம எதிர்பார்க்காதது நடக்குது. ஆக்சுவலாக அது கடவுளுடைய சித்தமான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தேவன் மேலே அன்பாக இருக்கிறது இல்லை. ஆக்சுவலாக ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்குன்னா தேவன் மேல் அன்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஸோ நம்ம ஏன் தேவன் மேலே அன்பாக இல்லை இல்லையா? நம்ம நிறைய நேரத்தில் தேவன் மேலே அன்பாக இருக்கிறதுனா என்னன்னே தெரியல. ஸோ அதுக்கு நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5:3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். இல்லை, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஸோ நிறைய நேரத்தில் அதுதான். ஸோ தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளை வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நம்ம நடக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுறதில்லை. தேவனிடத்தில் அன்பு கூறாதனால நமக்கு என்ன நடக்குதோ அது தேவனுடைய சித்தமாக நமக்கு தெரியல இல்லையா? வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள், நம்ம எதிர்பார்க்காத நிறைய நடக்குது. யோசேப்பை நீங்கள் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். அந்த தரிசனத்தை அவன் கைப்பிடிச்சுக்கிறான் இல்லையா? கடைசி வரைக்கும் அந்த தரிசனத்தை கைப்பிடிச்சிட்டே இருக்கான். பட் ஆனால் அவனோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் விரோதமாக இருக்கு. இல்லை, அவன் குழியில் போடுறாங்க, அடிமையாக விற்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, எல்லாமே நடக்குது இல்லையா? ஆனாலும் அவன் அந்த அந்த கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் போகும்போது எந்த நேரத்துலையும் முணுமுணுக்கல. ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு. அந்த தரிசனத்தில் பற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமாக நடந்தான். எப்படி நடந்தான்? அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்லையா? அங்கே ஒரு பாவம் செய்யும் போது அந்த பாவத்திலிருந்து அவன் என்ன பண்ணுறான்? விலகி ஓடுறான். ஸோ அதுதான் அவன் 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 நினச்சிருந்தா அந்த பாவத்தில் விழுந்துருக்கலாம். ஆனாலும் அவன் அந்த பாவத்தில் விழாமல் அவன் சொல்கிறதுனா நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இல்லை, அவன் கூட அப்பா அம்மா கிடையாது, அவன் ஒரு டீனேஜில் இருக்கலாம், இல்லைனா ஒரு யூத் ஏஜில் இருந்திருக்கலாம். அப்பா அம்மா கிடையாது, கையில் பைபிள் கிடையாது. ஆனாலும் அந்த புறதேசத்தில் எவ்வளவோ தூரம் தள்ளி இருந்தால் கூட அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான், தேவனுடைய கற்பனைகளையும் கை கொண்டான். ஸோ அதனால தான் அவன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் கடைசியாக என்ன பண்ணுறான்? அந்த எகிப்துக்கு ராஜாவுக்கு 2வதாக இருந்தான். அவனோட நீங்கள் சாட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 45:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணங்கிட்ட அவர் பேசும்போது பேசுவார் இல்லை, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி, அதாவது 45:5, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இல்லை, நீங்கள் என்னை அனுப்பல, என்னை அனுப்பினது தேவன். அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் பாடுபட்டாலும் அவர் சொல்கிறது என்னென்னா இந்த பாதையில் என்னை வழி நடத்தினது தேவன். ஏன்னா அவருக்கு தெரியும் தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு. அந்த தரிசனம் நிறைவேற்றும் வரைக்கும் தேவன் என்னை கைவிட மாட்டார். அதே மாதிரி மறுபடியும் பாருங்களேன், அடுத்த 7வது வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எவ்வளோ பெரிய மனசு இல்லைங்களா? இல்லையா? அவங்க அண்ணன் இவ்வளோ அண்ணன்மார்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணாலும், அவனை கொலை செய்கிற அளவுக்கு போனாலும் அவன் சொல்கிறது என்ன? நீங்கள் அதை செய்யலை, தேவன் என்ன செஞ்சுருக்கார். அதுதான் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கானதாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். ஏன்னா ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இல்லை, நான் வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 8:26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸோ நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியலங்க. ஆக்சுவலாக அதுதான். ஸோ நம்ம ஆவியானவர் கூட இசைந்து இருக்கும்போது அவர் பார்த்துக்குவார் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்ம எந்தெந்த இடத்துலலாம் விசுவாச குறைவாக இருக்கிறோம், நம்ம எந்தெந்த இடத்துலாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறோம், அவரும் நமக்கு காமிப்பார். அதை நம்ம நம்ம இருதயத்தில் சொல்லும்போது அதை நம்ம காதுகள் கேட்டு நம்ம இருதயத்தில் அதை கேட்டு நமக்கு தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது நமக்கு நடக்கிறது எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவானதாங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.